வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம ரோட் சைட் போகும்போது சிக்கன் பக்கோடா வாசனை வரும் பாருங்கள். அந்த ஸ்மெல்லுக்கே நம்ம நின்று சாப்பிடுவோம். ஸோ அது நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, சரியாக வந்திருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஃபுல்லாகவே. அடுத்து கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் காரத்துக்கு தேவையான அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிங்கன்னா கலர் பவுட்ரு யூஸ் பண்ண வேண்டாம் நீங்கள். நான் சாதா மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணியாச்சு. அடுத்து சிக்கன் 65 மசாலா கடையில் விற்கும், அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் காஷ்மீர் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரெட் கலராக இருக்கும். கடைசியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது எல்லா பொருளையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். சிக்கனோட நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும். அப்படி ரொம்ப உங்களுக்கு கெட்டியாக இருக்குது, மசாலா ஒட்டவே இல்லைன்னா கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி வச்சிடலாம். நீங்கள் ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ அரை மணி நேரம் கழித்து நம்ம எண்ணெயை அடுப்பில் காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. சிக்கன் இப்போ எடுத்தாச்சு, அரை மணி நேரம் கழித்து எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம சிக்கன் ஒன்று ஒன்றா நம்ம போட போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு பீஸாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே நீங்கள் இந்த நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்க போகிறோம். கடாய் நல்லா எண்ணெய் நல்லா நிரம்பி இருக்கணும். அப்போ தான் பொரிச்சு எடுக்கிறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், எல்லாமே போட்டாச்சு தேவையான அளவு. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து அதை திருப்பி விட்டுக்கலாம். நம்ம போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது. இது 2 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. சிக்கன் திருப்பி விட்டாச்சு. இப்போ இது ஒரு ஆஃப் குக் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது ஆஃப் குக் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். இது ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப குக் பண்ண வேண்டாம். 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நான் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி எல்லா நம்ம சிக்கனையும் பேலன்ஸ் இருக்க சிக்கனையும் நம்ம ஆட் பண்ணி பொரித்து எடுத்துக்க போகிறோம். நல்லா கொதிக்குது எண்ணெய். இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் இருக்கும் போது தான் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். அந்த டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். பாருங்கள், இப்போ எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு. இது ஆஃப் குக் தான் பண்ணியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் தான் நம்ம குக் பண்ணியிருக்கோம். இப்போ இது கொஞ்சம் வச்சுருங்க. இதே வச்சுட்டு இப்போ உங்களுக்கு எப்போ தேவையோ அதை சூடாக நம்ம பொரித்து சாப்பிட்டுக்கலாம். அப்போ சிக்கன் பக்கோடாவோட அந்த ரியல் டேஸ்ட்டும் உங்களுக்கு அதே ஸ்மெல்லு, அதே டேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி வரும். நான் திருப்பி எண்ணெயை ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் நான் பொரிச்சிருக்கேன். சாப்பிடும் போது நான் பொரித்து சாப்பிட போகிறேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ திருப்பி நான் அகைன் அந்த ஆஃப் குக் ஆனது எல்லாமே நான் போட்டுட்டேன். இப்போ எல்லா சிக்கனையும் நம்ம அகைன் போட்டாச்சு. நல்லா பொரிஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கருவேப்பிலை இருக்குல்ல, அது கொஞ்சமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்மெல் தூக்கி கொடுக்கும். உங்களுக்கு அது டேஸ்ட்டும் கருவேப்பிலோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் பொரிச்சாச்சு, எவ்வளோ சீக்கிரமாக பொரிச்சு எடுத்தாச்சு. நம்ம எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் சிக்கன் பக்கோடா நீங்களும் செஞ்சு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.